எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு டூர் போறீங்க. வேலையே பிடிச்ச மாதிரி இருந்தா எதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தனியா டைம்? இந்த 3 நாள் நான் பேசுறேன் இல்லைங்களா, இதை நான் வேலையாக பேசவில்லைங்க. பேசி முடிச்சுட்டு ஹாப்பியா தான் இருப்பேன். அதே எனர்ஜி தான் இருக்கும், குறையாது. ஏன்னா நான் பேசுறத வேலையா பேசலைங்க, பிடிச்சு பேசுறேன். எனவே நான் எனர்ஜியோட இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 100 பேத்துக்கு 300 பேத்துக்கு பதில் சொல்றேங்க. உண்மையிலே சொல்றேங்க, யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு வேணா மெயில் அனுப்புங்க, நான் தான் பதில் சொல்லுவேன். 24 மணி நேரம் பதில் சொல்றேங்க. டயர்ட் ஆனதில்லை. ஏன்? நான் பிடிச்சு செய்கிறேன், அதை வேலையாக செய்யவில்லை. நான் எத்தனையோ வேலைக்கு போயிருக்கிறேங்க. எப்ப பிடிக்கலையோ ரிசைன் பண்ணுவேன். ரெசிக்னேஷன் லெட்டர்ல எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லைன்னு எழுதுவேன். சரி, எதுக்கு வியாபாரம் பண்றோம்? முதல்ல அதுக்கு வருவோம். வியாபாரம் எதுக்கு பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறேன். சரி, பணம் எதுக்கு? நாம வாழ்றோம். ஆனா எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் தெரியாம அந்த வாழ்க்கையை இழந்து சம்பாதிக்கிறீர்கள். இது தவறு. மனைவியோட 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் இல்லையாமா. சம்பாதிக்கிறதே மனைவியோட உட்கார்ந்து பேசுறதுக்கு தான். புரிஞ்சுக்குங்க. எதுக்காக சம்பாதிக்க போனோமோ அதை மறந்துட்டு வேற எங்கேயோ போயிடுறாங்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, சம்பாதிக்கிறது எதுக்கு? முதல்ல பணம் எதுக்கு? பணம் எப்படி சம்பாதிச்சா வரும்? சம்பாதிக்கிறது எப்படி? வியாபாரம் பண்ணணும், வேலைக்கு போகணும், ஏதோ பண்ணணும். எதுக்கு? எதுக்குன்னா நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, குடும்பத்தோடு நேரம் செலவு செய்யறதுக்கு, பிடிச்ச விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்கு, 4 கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு, டூர் போறதுக்கு, இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். ஆனா எல்லாரும் சொல்ற காரணம், வேலை இருந்தனால தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல, எனக்கு வேலை இருந்தனால என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பிசினஸ் கொஞ்சம் பிஸியா இருந்தனால நான் இதை பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அது எதுக்குங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது.